வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட கன்வே பண்றதுக்கு. நேத்து எல்லாமே தல பிச்சுக்கிட்டாங்க. நைட் வரைக்கும் காலையில கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணிலேருந்தே கால் வர ஆரம்பிச்சுச்சு. சார் ஆதார் ஆத்தென்டிகேஷன் கேட்டாங்க சார். வரல. நீங்க பொறுமையா இருங்க. மெயில் போட்டிருக்கோம். எட்டி அது உண்மையாலேயே நம்மளுக்கு அந்த மெசேஜ் இருந்ததுன்னா, நம்ம உள்ள போனா நம்ம பண்ண முடியும் அப்டின்ட்டு. அதுக்கு ஏத்த மாரி இன்னைக்கு காலையில நம்ம வெப்சைட்ல வந்து ஓப்பன் பண்ணி ஆ போய் பார்த்தோம். அதுல கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது ஓப்பன் ஆகுது. சரியா? அதனால நீங்க எதுவும் பதட்டப்பட தேவையில்ல. ஆ நீங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாரி யாருக்குன்னா ஆதார் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் இல்லையா? அதனால பாத்துங்க 30க்குள்ள யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்ததோ மெசேஜ் வராதவங்க நீங்க கவலைப்பட தேவையில்ல. யாருக்கெல்லாம் வேற வேற எதனா அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ரேஷன் கார்டோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டோ, பான் கார்டோ, பேங்க் ஐடியோ இதெல்லாம் வந்து நெறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. வராதவங்க அத பத்தியெல்லாம் எதுவுமே வொரி பண்ணிக்க தேவையில்ல. அதனால வந்தவங்க உள்ள போயிட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு அங்க போயிட்டு உங்களுக்கு இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷன் டாட் என்ஐசி டாட் இன் அது நம்ம போய் அப்ளிகேஷன் போட்டோம்ல எக்ஸாம்ஸ்ல. அதுல போனீங்கன்னா கூட டைரக்ட்டா வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதனால நீங்க அத பத்தி பதட்டப்பட தேவையில்ல. ரைட்? யாருக்கெல்லாம் வந்து மெசேஜ் வந்திருக்கோ இமிடியேட்டா நீங்க கொஞ்சம் உள்ள போயிட்டு, அதுல போயிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து கிளிக் பண்ணதுமே, நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து போகும். அதுல கம்ப்ளீட்டட் 3 விஷயங்கள் கம்ப்ளீட்டட் இருக்கு. கீழ ஆதார் வேணும்னா, ஆ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது. அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, கீழ அந்த கேப்ச்சா குடுத்ததுமே, அ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துரும். அவ்வளவுதான். சரியா? சப்போஸ் அந்த மாரி இல்ல, எங்களுக்கு வந்து மிஸ் மேட்ச் அப்டின்னா, அடுத்தது போகும். கன்டின்யூ குடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்துருங்க. பிளஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல, நம்மளுடைய ஆதார் கார்ட்ல என்ன நேம் இருக்கோ அத குடுத்தீங்கன்னா, ஓகே ஆயிடும். அதுக்கப்புறமா ஆ கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ப டவுன்லோட் பண்ணீங்க. ஃப்ரெஷ்ன்னு வரும். அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. சரியா? இதுதான் ப்ராசஸ். பயப்பட தேவையில்ல. நேத்து எல்லாமே ஒரே பதட்டம், டென்ஷன் எல்லாருக்குமே. ஐயோ! கஷ்டமா இருக்கு சார். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு டவுன்லோடே ஆகல. உள்ள போனா எங்களுக்கு வந்து நாட் சப்மிட்டட் வருதே அப்டின்ட்டு. நாங்களும் எங்க சார்புல மெயில் வந்து என்டிஏக்கு போட்டிருந்தோம். யாரெல்லாம் அந்த மாரி நம்மளுக்கு கால் பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் வந்து என்டிஏக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு மெயில் பண்ணது என்டிஏ பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ். சரியா? அதனால நீங்க அத பத்தி பதட்டப்படாம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா மார்க் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி பண்ணுங்க. சரியாம்மா? பண்ணலாமா? இது சம்பந்தமா எதனா உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஆர்ஜிஆர் அகாடமிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப 4ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா? அந்த மாரி எக்ஸாம் முடிஞ்சதுமே எனக்கு மார்க் கம்மியா வரும். இல்லன்னா வந்து நான் எதிர்பார்த்த மார்க் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்றேன். அதனால வந்து எனக்கு வேற எதனா வந்து திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் மார்க் நெறைய வாங்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் கவர்மெண்ட்ல வந்து சீட் எடுக்கணும்னு நெனைக்கிறோம். இந்த மாரி நெறைய பேருக்கு இருக்கும். தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்கும். த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி அண்ட் ஆங்கில வழி 2 பேருக்குமே படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸஸ் வந்து நம்ம சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சீட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு புரோகிராம் வந்து ஸ்பெஷல் பேட்ச் ஒண்ணு ரன் பண்றோம். 20 பேர வச்சு. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து 10ஆம் தேதி நடக்குது. உங்களுக்கு அந்த மாரி ஐடியா இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல Google ஷீட்ல உங்க நேம ஃபில் பண்ணிடுங்க. உங்க நேமு, உங்க அப்பா நேமு, எந்த ஸ்கூல் படிச்சீங்க, எவ்வளோ மார்க் 10த்ல, இப்ப 12த் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இப்ப நீட்ல எவ்வளோ ஸ்கோர் எதிர்பார்க்கிறீங்க, இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன கேட்டகரி இதெல்லாம் போட்டுட்டு எஸ் இன்ட்ரஸ்டடா இருக்கேன் நான் அந்த ப்ரோகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு அப்டின்னா, நீங்க அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பண்ணணும். அந்த பே பண்ணதுமே 10த் அன்னைக்கு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். அன்னைக்கே இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் குடுத்துருவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு 19ஆம் தேதியிலருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? மத்தபடி டைரக்ட்டா ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்டின்றவங்களுக்கு கிளாஸஸ் வந்து நாங்க 10த் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். நீங்க இமிடியேட்டா அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. தேங்க் யூ.